शान्तागारं भुजगसगणं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिदृध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयकरं सर्वलोकैकनाथम्। Eskahan Media. ओम ह्रीं विश्वामित्रमकरिष्ये नमो नमः। बाणो भास्कर मार्तांड चंड रसिन दिवाकर आयुरारोग्यम ऐश्वर्यम श्रियम पुष्टिंच देकिमे। ओम भास्कराय विद्महे महत्तधीराय धीमहि तन्नो ஆதித்ய பிரஜோதயாத். அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆத்ம வணக்கங்கள். இந்த எதுக்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 16ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கண்ணியில் சஞ்சரிக்க போகிறாரு. அப்போது கண்ணியில் சஞ்சரிக்கிறதுனால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். என்னென்ன ராசிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 ராசிகள், அந்த 4 ராசிகளுக்குமே ஒரு பொதுவான பலன்கள் தான் நான் சொல்ல போகிறேன். இதில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிக பலனாக இருக்கட்டும் இல்லை குறைந்த பலனாக இருக்கட்டும், அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாவ கர்மாக்கள் புண்ணிய கர்மாக்கள்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களோட புண்ணிய கர்மாக்களை பேஸ் பண்ணி அதிகமாக கிடைக்கிறதும் கம்மியாக கிடைக்கிறதும் அதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆத்மகாரகன் அப்படிங்கிறது சூரிய பகவான் தான். அப்போது அந்த சூரிய பகவானோட பெயர்ச்சி நடக்கிறதுனால 18 வருஷங்களுக்கு அப்புறம் நடக்குது. இதனால் 4 ராசிகளுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, அரசாங்கத்துறையில் இதை நான் பரீட்சை எழுதியிருக்கேன், நான் பாஸ் பண்ணுவேனா, எனக்கு வேலை கிடைக்குமா, அரசாங்க ரீதியாக இருந்தாலும் சரி ஒரு தனியார் மயமாக இருந்தாலும் சரி அதில் நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த 4 ராசிகளில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு முன்னேற்றம் கிடைக்குமான்னு கேட்டால் அதுலேயும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ரொம்ப நாள் கடன் இருந்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த கடன் பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கடன் முழுமையாக அடைபடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், தலைவலி, இந்த மாதிரி தீராத வியாதிகள்னால் பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வியாதிகள் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே குணமாயிடும். அதற்கான பலன்களை வந்து சூரிய பகவான் கொடுக்க போகிறாரு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமாக திடீர்னு ஒரு யோகம், ராஜயோகம் சொல்கிறது, ஜாக்பாட் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாமே வந்து யாரோ வேற்று மனிதர்கள், வேற்று மதத்தினர் இவங்க மூலமாகவோ இல்லை இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய உழைச்சிட்டு கடைசியில் எனக்கு பயன் எதுவும் கிடைக்கல அப்படின்னா அதை நிறுத்தியிருப்பாங்க. அப்போ ஸ்டாப் பண்ண விஷயங்களோட பலன்கள் எல்லாமே இப்போது கிடைக்க போகுது. இதில் இந்த 4 ராசிகள் இல்லாமல் இன்னொரு ராசியை பற்றியும் சொல்ல போகிறேன். முதல்ல என்னடா இவன் ராசியை சொல்ல மாட்டேங்கிறான், வள கொலன்னு வளரிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ராசியை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், சிம்மம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு, இந்த 4 ராசிகளுக்கு தான் ஒரு நல்ல மாற்றங்கள். ரொம்ப நாள் கவலை, மனக்குழப்பம், உடல் வியாதி, கண் பிரச்சனை, இந்த வியாதிகள் எல்லாமே போக போகுது. ஏதோ ஒரு அதிசயம், மனசில் ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தப்படக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும். இது வந்து ஒரு அதான் ஜாக்பாட். அதிர்ஷ்டங்கிறது அபரிமிதமாக இருந்தாலும் சரி இல்லை கம்மியாக இருந்தாலும் சரி அவங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கணும். அப்போ சுய ஜாதகத்தை உங்களுடைய நல்ல ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுத்து பலாபலன்களை தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்லக்கூடிய பலன்கள் நான் திரும்ப சொல்கிறேன், பூர்வ ஜென்ம ஸ்தானத்தை பொறுத்து தான் இந்த பலன்கள் அமையும். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, சூரியன் போகிறது வந்து கன்னியில். அப்போது பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க, கன்னி லக்னத்தில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே கேது இருக்கார். அப்போது இந்த கன்னியில் சூரியன் போகிறதுனால இந்த 4 ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு ஒன்று வரப்போகுது. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எதிர்பாராத ராஜயோகம், புதாதித்ய யோகம், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப வருடங்களுக்கு அப்போ நடக்க போகுது. அப்போது இந்த சூரிய பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது 16ஆம் தேதி ஆரம்பிக்குது.
ஒரு 21 நாள் நீங்கள் சூரிய வழிபாடு பண்ணுறது, நவகிரகங்களில் போய் சுற்றிட்டு சூரியனை வழிபடுறது, இதை நீங்கள் தொடர்ந்து பண்ண உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நாள் கழித்து நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இந்த பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு உடனே கிடைக்கும். சூரிய பகவானை டெய்லி நீங்கள் இந்த 4 ராசிக்காரங்களும், கன்னியா லக்னம் கன்னியா ராசிக்காரங்களும் இதை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு அபரிமித மாற்றங்கள் ஏற்படும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். சிவோகம்.